துயர சம்பவம் தொடர்பாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தவேக தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. விஜய் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமான விமர்சனத்தை முன்வைத்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் காரசாரமான கேள்விகளை எழுப்பினர். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக அரசியல் கட்சிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணை கடந்த 3ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது தவேக குறித்தும் விஜய் குறித்தும் காட்டமான கருத்துக்களை முன்வைத்தார் நீதிபதி செந்தில்குமார். சம்பவம் நடந்தபோது தவேகவினர் தப்பி ஓடியதாகவும் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை என்றும் கருத்து தெரிவித்த நீதிபதி இந்த விவகாரத்தை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டது. இந்த நிலையில்தான் உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு எதிராகவும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு குழுவை அமைத்தும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று தவேக தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது கரூரில் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இருந்து விஜய் தப்பி சென்றதாக அரசு தரப்பு தெரிவித்தது தவறு என்றும் காவல்துறைதான் விஜயை அங்கிருந்து செல்லுமாறு கூறியதே தவிர விஜய் தப்பி செல்லவில்லை என்றும் தவேக தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. அதோடு உயிரிழப்புகள் ஏற்பட்ட நிலையில் விஜய் அங்கிருந்தால் மேலும் சிக்கல் ஏற்படும் என்று அதிகாரிகள் கூறியதாகவும் விஜய் மற்றும் தவேகவை எதிர்மனுதாரராக கூட சேர்க்காமல் சென்னை உயர்நீதிமன்றம் அவதூறு கருத்துக்களை தெரிவித்துள்ளது என்றும் வாதத்தை முன்வைத்தனர். அப்போது தேர்தல் பரப்புரை வழிகாட்டு நெறிமுறை வழக்கு கிரிமினல் வழக்காக பதியப்பட்டது எப்படி என்று உச்சநீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசு தரப்பில் 41 பேர் உயிரிழந்ததால் கிரிமினல் வழக்காக பட்டியலிடப்பட்டதாக பதிலளிக்கப்பட்டது. இதற்கிடையே கரூர் விவகாரத்தில் தமிழ்நாடு காவல்துறை நடத்தும் விசாரணையில் நம்பிக்கை இல்லை என்று வாதிட்ட தவேக தரப்பு உண்மையை வெளிக்கொணர வேண்டுமென்றால் உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்று தெரிவித்தது. இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு கரூர் விவகாரம் தொடர்பான சிறப்பு புலனாய்வு குழு மீது சந்தேகம் வேண்டாம் என்றும் அஸ்ரா கார்கை தமிழ்நாடு அரசு நியமிக்கவில்லை, நீதிமன்றம் தான் நியமித்தது என்றும் வாதத்தை முன்வைத்தது. அப்போது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விசாரித்த வழக்கை சென்னையில் தனி நீதிபதியும் விசாரணைக்கு எடுத்தது ஏன் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதோடு தனி நீதிபதியின் தலையீடு தவறு என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. நிறைவாக தவேக தரப்பு வாதத்தை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய வலியுறுத்திய நீதிபதிகள் அனைத்திற்கும் பதில் மனுவாக பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு கால அவகாசம் வழங்கி உத்தரவிட்டனர். பிரமாண பத்திரங்களை பார்த்த பிறகு உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.